கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாமாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிக்கக்கூடிய பலவிதமான கேள்விகளுக்கு பதிலளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியவை டிவி ஸ்கிரீனில் பிளாஷ் ஆகிட்டு இந்த நம்பருக்கு டயல் செய்து உங்கள் கேள்விகளை கேட்கலாம். வாங்க நிகழ்ச்சி போகலாம். வணக்கம் சார். நேற்றைய மார்க்கெட் நிலவரம் எப்படி இருந்தது சார்? இந்த வாரம் பாத்தீங்கன்னா மார்க்கெட் ஒரு மந்த நிலைமை அடைய காரணம் என்ன சார்? மந்த நிலை அப்படிங்கிறது ரீசன்னா இட்ஸ் சைட்வே மார்க்கெட். ஓவரால் மார்க்கெட்டே சைட்வே மார்க்கெட். பெரிய அளவுல நியூஸ் எதுவும் இல்லை. இப்ப நேற்று எடுத்தோம்னா மறுபடியும் எஃப்ஓஎம்சி மீட் வெளியா இருக்கு. மினிட் மீட்டிங்கோட அவுட்புட் வெளியா இருக்கு. அது மட்டும் இல்லாமல் உக்ரைன் பிரச்சனை மறுபடியும் கொஞ்சம் நீடிக்கிற மாதிரி இருக்கிறதுனால கோல்டுக்கு ஒரு விதமான டிமாண்ட் கிரியேட் ஆயிருக்கு. அதனால கோல்டு நேற்று மீண்டும் ஒரு $6 ஏறி பெரிய அளவில் $1312 ஒரு அவுன்ஸின் விலை முடிவடைஞ்சிருக்கு. மற்றபடி வெள்ளியும் ரொம்ப சிறிய அளவு மாறுதல் தான். கச்சா எண்ணெயை பொறுத்தவரையில் இந்த உக்ரைன் பிரச்சனை நீடிச்சிட்டு வர்றதுனாலையும் அதெல்லாம் நேற்று இன்வென்ட்ரி கொஞ்சம் வீக்கா இருந்தது அப்படின்றதுனாலையும் நேற்று முன்தினத்துக்கும் நேற்றுக்கு எடுப்பதோ ஒரு 73 பாயிண்ட் மேல முடிவடைஞ்சிருக்கு. 6235 பக்கம் முடிவடைஞ்சிருக்கு கச்சா எண்ணெய். இயற்கை எரிவாயுவும் கச்சா எண்ணெய் தொடர்ந்து போது இன்னைக்கு இயற்கை எரிவாயுவோட இன்வென்ட்ரி லெவல் வேற இருக்கு. கொஞ்சம் ஜாக்கிரதையா ட்ரேட் பண்ணுங்க. மற்றபடி பேஸ் மெட்டல்ஸ் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே கிடையாது. பட் நிக்கல் மீண்டும் $1000 தாண்டி $1008 40 காசுல முடிவடைஞ்சிருக்கு. சார் இன்று வியாழன் எனக்கு ஏதாவது டேட்டா ரிலீஸ் வெளிவர வாய்ப்பு இருக்கா சார்? வெளியாக இருக்கா? இன்னைக்கு கேஸோட இன்வென்ட்ரி கேஸோட ஸ்டாக் லெவல் தான் வெளியாக இருக்கு. மற்றபடி எதுவும் பெரிய மேஜர் ரீசன்ஸ் எதுவும் கிடையாது இன்னைக்கு வெளியாகிறது. நாளைக்கு ஹோம் சேல்ஸ் தொடர்ந்து பேசலாம் சார். தாம்பரத்துல இருந்து ஒரு நேர்ல இருக்காங்க. வணக்கம் ஜீவா சார். குட் மார்னிங். சொல்லுங்க. ஹலோ. குட் மார்னிங். சொல்லுங்க சார். சில்வர் காப்பர் லெவல். ஓகே. சில்வர் நேற்று முடிவடைந்ததுல இருந்து 42,675 முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு 42,978க்கு மேல போச்சுன்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 43,204. இதே டவுன் சைட் செல்லிங் போகணும்னு நினைக்கிறவங்க 42,485க்கு கீழே செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் 42,224 இருந்தாலும் 42,300 பக்கம் வெளியாகிறது நல்லது. நன்றி சார். இந்த உக்ரைன் டென்ஷனால பாத்தீங்கன்னா அங்க பிரெண்ட் ஹோல்ட் பண்ணிருக்காங்க. அதனுடைய இம்பாக்ட் நமக்கு ஏதாவது சாதகமா அமையுமா இல்ல எப்படி இருக்கும் சார்? பிரெண்ட் ஹோல்ட் பண்ணா பிரெண்ட்ல இருந்து வரது லைட் ஸ்வீட். இப்ப லைட் ஸ்வீட் தான் நம்ம ட்ரேட் பண்ணிட்டு இருக்கிறது. சோ அதனால டிமாண்ட் கிரியேட் ஆகலாம். இன்வென்ட்ரியும் கொஞ்சம் வீக்கா இருந்திருக்கு. சோ ஸ்லோ பைஸ்ல அது இல்லாம நம்ம இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல எடுத்து பார்த்தோம் நைமேக்ஸ்ல $1,103.31 முடிவடைஞ்சிருக்கு மார்க்கெட். ஸோ மோஸ்ட்லி ஸ்லோவா கொஞ்சம் அப் ட்ரெண்டுக்கு மாற ஆரம்பிக்கலாம் ஆயில் இப்போதைக்கு. ஏன்னா அந்த உக்ரைன் ப்ராப்ளமும் நீடிச்சிட்டு இருக்கு. பட் டெக்னிக்கலாவும் அந்த $1,330 மேல $1,330 மேல முடிவடைஞ்சதுனால கொஞ்சம் இன்னைக்கும் வாட்ச் பண்ணி நாளையில இருந்து வேணா அப் ட்ரெண்ட் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணலாம். இன்னைக்கு ட்ரெண்ட் கன்ஃபர்மேஷன் இன்னைக்கு கிடைச்சிடும் நைட் மார்க்கெட்ல. சார் இந்த புதுசா ட்ரேடிங் பண்ண நினைக்கிறவங்க பிகினர்ஸ்க்கு இப்போ மந்த்லி மினிமம் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் சார்? ப்ராஃபிட் எவ்வளவு கிடைக்கலாம் வாய்ப்பு இருக்கு அவங்களுக்கு? மினிமம் எவ்வளவு எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னா என்ன கேட்டீங்கன்னா 8% கணக்கு வச்சுக்கலாம். 8ல இருந்து 10% ஒரு மாதத்துக்கு எடுக்கிறதுக்கு கமாடிட்டிஸ்ல சான்சஸ் ஆகுது. என்ன ஸ்பெகுலேட்டிவ் மார்க்கெட் அப்படிங்கறதுனால கண்டிப்பா ப்ராஃபிட் வரும், கண்டிப்பா லாஸ் வரும் அப்படிங்கிற கண்டிப்பா ப்ராஃபிட் மட்டும் வரும், லாஸ் வரவே வராது அப்படிங்கிற மாதிரிலாம் அஷூரன்ஸ் எல்லாம் கொடுக்க முடியாது. ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டுகெதர் தான் வரும். இதுல எந்த அளவுக்கு லாஸை தவிர்த்துக்கிட்டு ப்ராஃபிட் அதிகரிக்கிறது அப்படிங்கறது தான் இதுல ஒரு டெக்னிக். அந்த டெக்னிக் தான் கிரேட் வெஞ்சர்ஸ் சொல்லாங்க. அளவுகள் மூலமா கொடுக்கறோம். அவன் சார்ட்ஸ் எல்லாம் கொடுக்கறோம். இந்த அளவுகளை பார்த்து ட்ரேடிங் கத்துக்கிட்டு பண்ணால், அளவுகள் பார்த்து கத்துக்கிறதுக்கு ரொம்ப நாள் ஆகாது. இது நியூ கமர்ஸ்க்கு மட்டும் சொல்றேன். ஒரு 3 நாட்கள் போதும். அளவுகளை பார்த்து நீங்க ட்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 8% அப்படிங்கிறது மிக சுலபமா எடுத்துடலாம். அந்த 8%க்கும் மேல உங்களுக்கு இன்னும் ஒரு 22 ட்ரேடிங் டேஸ் இருக்க இடத்துல ஒரு 10 நாள்லயே உங்களுக்கு 8-10% வந்துடுச்சு அப்படின்னா மேலும் வரக்கூடிய 10-15 நாள்ல மறுபடியும் ட்ரேட் பண்ணி இன்னொரு 10% எடுக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ட்ரை பண்ணக்கூடாது. 10% வந்துடுச்சுன்னா அதுக்கப்புறம் ட்ரேடிங் குறைச்சி தேவையான அளவுக்கு சாலிட் கான்பிடென்டான கால் மட்டும் என்ட்ரி கொடுங்க. அது உங்களுக்கு பழக்கத்திலே வந்துடும். மேலும் பேசலாம் சார். அடுத்த நேயர் இருக்காங்க. வணக்கம் சரவணகுமார். சொல்லுங்க மேடம். சொல்லுங்க சரவணகுமார், உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. மேடம் நான் ஷேர் மார்க்கெட் பண்ணிட்டு இருக்கேன் மேடம். ஓகே. நிப்டி பேங்க் நிப்டி பண்ணிட்டு இருக்கேன் மேடம். மேடம் சரவணகுமார், உங்க கேள்வி என்னன்னு தொடர்ந்து கேளுங்க. அதான் மேடம், இப்ப நிப்டி நான் 6886க்கு அடுத்த மாசம் கான்ட்ராக்ட்ல ஸ்டார்ட் எடுத்திருக்கேன் மேடம்.
சரவணகுமார், உங்க டிவி வால்யூம் ரெடியூஸ் பண்ணிட்டு கேள்வி என்னன்னு சார் கிட்ட கேளுங்க. சார் தொடர்புல இல்ல சார். இப்ப வந்து தங்கம் வந்து நேற்று பாத்தீங்கன்னா ஒரு சிறிதளவு வந்து உயர்ந்திருக்கு. கடந்த 2 தினங்களா வந்து தங்கம் வந்து உயர்வடைய காரணம் என்ன? இனி வரும் காலங்களில் இடைநிலை நீடிக்குமா சார்? இப்போ நம்மளே எடுத்து பார்த்தோம்னா சென்ற வாரம் எல்லாமே மார்க்கெட் கோல்டு விலை இறங்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தோம். $1278 கீழே மார்க்கெட் இறங்கி க்ளோஸ் ஆச்சு அப்படின்னு ஃபர்ஸ்ட் சொன்னோம். அப்புறம் $1270 கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட் கன்ஃபார்ம் ஆகும் அப்படின்னு சொன்னோம். கரெக்டா 1274, 73, 70 கீழே க்ளோஸ் ஆக முடியாம மார்க்கெட் மறுபடியும் ரிவர்ஸ் ஆயிருக்கு. ஸோ கணிப்புகள் அப்படிங்கிறது எதுவும் நம்ம தினசரி நிகழ்ச்சியில பேசிட்டு இருக்கிறதுனால தினசரி கணிப்புகள் மாறிட்டே தான் இருக்கும். பட் ஸ்டில் அந்த பாட்டம் லெவல் $1270 கீழே பிரேக் மார்க்கெட் 2 நாள் முடிவடைஞ்சது சாலிடா டெக்னிக்கலாவே வீக் மார்க்கெட்னு சொல்லலாம். இன்னைக்கு ஏறி இருக்க மார்க்கெட்டும் நேற்று ஏறின மார்க்கெட்டும் வந்து நிரந்தரம் கிடையாது. இதுவும் தற்காலிகமான மார்க்கெட் தான். ஒரு செய்தியால ஏறிச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். பட் நம்ம இந்த வாரம் முதல்லயே சொல்லிட்டோம், திங்கட்கிழமை அன்னைக்கு தெளிவா சொல்லியிருந்தோம், கோல்டு வந்து இந்த வீக் அப் ட்ரெண்ட் மார்க்கெட் ரொம்ப கிளியரா சொல்லிட்டோம். இட்ஸ் பியூர் அப் ட்ரெண்ட் மார்க்கெட். கொஞ்சம் டவுனா இருந்தாலும் பட் இட்ஸ் அப் ட்ரெண்ட் மார்க்கெட் சொல்லிட்டோம். பட் அது தகுந்த மாதிரி தான் தொடர்ந்து 4 நாட்கள் 3 நாட்கள் போயிருக்கு. இன்னைக்கு மோஸ்ட்லி பை ட்ரெண்ட்ல தான் போகும். கோல்டு வேணா செக் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வெள்ளியும் மோர்லெஸ் பை ட்ரெண்ட்ல தான் போகும் இன்னைக்கு. மற்றபடி நம்ம பேஸ் மெட்டல்ஸ் தான் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லைக் இட்ஸ் சைட்வே மார்க்கெட் அப்படின்னு சொல்லிட்டு முன்கூட்டியே கணிச்சிடலாம். மேலும் பேசலாம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் தமிழரசன். ஹலோ, குட் மார்னிங் ஹரிஹரன் சார். குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங் ஹரிஹரன் சார். குட் மார்னிங் சார். நேத்தோட க்ரூட் ஆயில் இன்வென்ட்ரி ஆக்சுவலி வந்து நல்ல ஸ்டாக் வந்து நிறைய இருக்கு அப்படின்ற மாதிரி இன்வென்ட்ரி வந்திருக்கு. பட் நேத்து மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா இறங்குறதுக்கு பதிலா வந்து ஹெவியா வந்து ஒரு ₹50 ஆல்மோஸ்ட் வந்து ஏறி இருக்கு. அண்ட் டுடேஸ் ட்ரெண்ட் எப்படி இருக்கும் க்ரூட் ஆயில், அது கொஞ்சம் டீடைல்ஸ் சொல்லுங்க சார். நேற்று அதிகாலை நேற்று முன்தினம் இன்டர்நேஷனல் மார்க்கெட்ல விலை வந்து $1003 10 பக்கம் முடிவடைஞ்சிருக்கு. நேற்று எடுத்து பார்த்தோம்னா $1003 30 முடிவடைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட வெறும் 20 சென்ட் தான் மார்க்கெட் ஏறி முடிவடைஞ்சிருக்கு. 20 சென்ட் கணக்கெடுத்து பார்த்தோம் அப்படின்னா $1 கணக்கெடுத்து ₹60 65 வரைக்கும் நமக்கு ஏறடி இருக்கும். 20 சென்ட்னா 5 10 ரூபா 15 ரூபா ஏறி முடிவடைஞ்சிருக்கும். ஆனால் நம்ம அதுக்கு நிகராக ரூபாயின் மதிப்பும் கொஞ்சம் பலகீனமாயிட்டு ஒரு 6 பைசா தான் ஏறி முடிவடைஞ்சிருக்கு. ஸோ நைட்டு இந்தியன் மார்க்கெட் முடிகிற சமயத்துல இன்டர்நேஷனல் மார்க்கெட் வந்து யுஎஸ் மார்க்கெட் வந்து கொஞ்சம் மேல இருந்தது. இன்ட்ராடேக்கு மேல இருந்து மறுபடியும் மார்க்கெட் ஓரளவு பாட்டம்லயே செட்டில் ஆச்சு. அதனால இன்வென்ட்ரி பேசிஸ்ல மார்க்கெட் வந்து நேற்று நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன்னா இன்வென்ட்ரியை பார்த்து ட்ரேட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்லுவேன் எப்பவுமே. ஏன்னா இன்வென்ட்ரி வந்து நம்ம பார்க்குற இன்வென்ட்ரி எல்லாமே அன்னைக்கு வந்திருக்க ஆக்சுவல் இன்வென்ட்ரி தான். நீங்க வாரம் முதல்லயே வந்து இந்த வீக்கோட ஃபோர்காஸ்ட்னு ஒரு இன்வென்ட்ரி வரும். அந்த இன்வென்ட்ரியை நீங்க பார்த்துட்டு இந்த இன்வென்ட்ரி அதை விட பெட்டரா இருக்கா இல்ல குறைவா இருக்கா அப்படிங்கறது. ஏன்னா எப்பவுமே வந்து ஆக்சுவல் இன்வென்ட்ரிக்கு முன்னாடி ஃபோர்காஸ்ட் ஒன்று கொடுப்பாங்க. நீங்க கிரேட் வெஞ்சர்ஸ் வெப்சைட்ல போயிட்டு நீங்க இன்வென்ட்ரிக்கு முன்னாடி இப்ப இன்னைக்கு இன்வென்ட்ரி வருதுன்னா இப்ப நேற்று வந்திருக்கா நேற்று காலையிலே பாத்துக்கலாம். இப்ப இன்னைக்கு கேஸ் இன்வென்ட்ரி வருதுன்னா இன்னைக்கு கேஸ் இன்வென்ட்ரி கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா அது கிளியரா போட்டிருப்பாங்க ஃபோர்காஸ்ட் என்ன எதிர்பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்ட்டு. அதாவது என்ன எதிர்பார்ப்பு, அந்த எதிர்பார்ப்புக்கு தகுந்த மாதிரி மார்க்கெட் ஏற்கனவே ஆட்டம் முடிஞ்சிருக்கும். ஆனால் ஆக்சுவலாக டெலிவர் ஆக வேண்டியது ஆக்சுவல் டெலிவர் ஆன நியூஸ் வந்து ஏற்கனவே ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ $5 மில்லியன் பேரல் வந்து ஷார்டேஜ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கிற இடத்துல 3 மில்லியன் பேரல் தான் ஷார்டேஜ் இருக்கு அப்படின்னா விலை வந்து குறைஞ்சிடும். $3 மில்லியன் பேரல் வந்து நம்ம ஷார்டேஜ் இருக்குன்னு எதிர்பார்க்கிற இடத்துல $10 மில்லியன் பேரல் வந்து ஷார்டேஜ் இருக்கு அப்படின்னா விலை கூடும். எவ்வளவு கூடும்னா அந்த $7 மில்லியன் தான் கூடுமே தவிர மொத்தத்துக்கும் சேர்த்துக்கூடாது. இந்த குழப்பத்துக்காக தான் இன்வென்ட்ரியை பார்க்காதீங்க. முழுக்க கிரேட் வெஞ்சர்ஸ் லெவல்ஸை பார்த்து ட்ரேட் பண்ணி பழகிட்டு அதுக்கப்புறமா இந்த இன்வென்ட்ரி எல்லாம் சும்மா சேகரிச்சுக்கோங்க. இப்ப நான் எனக்கு பாத்தீங்கன்னா நேற்று இன்ட்ராடே மார்க்கெட்ல நான் இன்வென்ட்ரி என்னன்னு எனக்கு தெரியவே தெரியாது. நீங்க காலைல ப்ரிப்பேர் பண்றதுக்காக பார்த்ததான் இன்வென்ட்ரியே. மற்றபடி நீங்க வந்து இன்வென்ட்ரி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. பியூர் கோ அக்கார்டிங் டு லெவல்ஸ். கரெக்டான நிறுவனத்துல சரியான முறையில கொடுக்கக்கூடிய அளவுகளை வாங்கி ஒரு 3 நாள் பயிற்சி எடுத்து அதுக்கப்புறம் அதை மட்டும் பார்த்து பண்ணுங்க. நீங்க ஒரு ரிசர்ச் பண்ணு நினைச்சீங்கன்னா ஜஸ்ட் நீங்க இப்ப பேப்பர் ட்ரேடிங் பண்ற மாதிரி ஜஸ்ட் நோட் மட்டும் பண்ணிக்கோங்க, விஷயங்களுக்கு உள்வாங்கிக்கோங்க, மற்றபடி செயல்படுத்தாங்க. நியூஸை பார்த்து எப்பவுமே பார்த்தா 50% கொடுக்கும் 50% லாஸ் பண்ணாது. அதனால நெவர் டேக் ஃபண்டமெண்டல் நியூஸ். தொடர்ந்து பேசுவோம். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் கிருஷ்ணா. வணக்கம் மேடம். சார் பேசலாம்.
குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார், உங்க இதுல வந்துட்டு 19 rupeesக்கு ஆஃபர் போட்டிருக்கீங்க. அது வந்து ஏப்ரல் மந்தோட முடியும்னு சொல்லிருக்கீங்க. அது முடிஞ்சதுன்னா மே மந்த்ல இருந்து எவ்வளவு ப்ரோக்கரேஜ் வரும்? அதுக்கப்புறம் உங்க வெப்சைட்ல வந்துட்டு பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்கீங்க. அது வந்துட்டு இப்ப நீங்க டிவி ஷோல காமிக்கிற அளவுகள் கொடுக்குறீங்க, அந்த பெர்ஃபார்மன்ஸ் போட்டிருக்கீங்களா இல்ல 10:15 மணிக்கு அக்யூரேட்டான அளவு கொடுக்குறீங்களா? அந்த அளவை வந்து பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ்ல போட்டிருக்கீங்களா? அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து இன்னைக்கு நான் வந்து அப்ளிகேஷன் கொடுத்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணா எத்தனை டேஸ்ல எனக்கு வந்து அக்கௌண்ட் ஓபன் பண்ணி என்னால ட்ரேட் பண்ண முடியும்? வெரி குட். அதாவது 19 ரூபா புரோக்கரேஜ் அப்படிங்கிறது முழுக்க முழுக்க வந்து பப்ளிக் இன்ட்ரெஸ்ட்ல கொடுத்ததான், இன்வெஸ்டரோட இன்ட்ரெஸ்டுக்காக கொடுத்ததுதான். அது ஏப்ரல் 30க்கு மேல அது கிடையாது. ஆனால் ஏப்ரல் 30க்குள்ள சேர்ந்து ட்ரேடிங் ஆரம்பிக்கிறவங்களுக்கு மட்டும் லைஃப் டைமுக்கு அவங்க எவ்வளவு நாள் கிரேட் வெஞ்சர்ஸ்ல இருந்தாலும் அவ்வளவு நாளைக்கும் வந்து 19 ரூபா ஆஃபர் இருக்கும் பெர் ட்ரேடுக்கு. அது மட்டும் இல்லாமல் அந்த பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி கேட்டீங்க. பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எடுத்து பாத்தீங்கன்னா நான் இங்க டிவில காட்டக்கூடிய அளவுகளும் கிடையாது, 10:15 மணிக்கு கொடுக்கக்கூடிய அளவுகளும் கிடையாது. அதுக்கும் மேல வந்து டிப்ஸ்னு அனுப்பும். அதாவது மொபைலுக்கு அனுப்பக்கூடிய மெசேஜ், அந்த மெசேஜ் ஏதாவது இன்ட்ராடேல மார்க்கெட் நியூஸ்க்கும் டெக்னிக்கல்ஸ்க்கும் கலந்து நாங்க கொடுக்கக்கூடிய டிப்ஸ் தான் அது. அதோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் தான். அது தவிர மற்றபடி லெவல்ஸ் வந்து தனியா லைக் வேணும்னா கேட்டு வாங்கிக்கலாம். லெவல்ஸோட பாஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஐ மீன் இந்த பெர்ஃபார்மன்ஸ் நீங்க தினசரி டிவிலேயே பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ அதுக்கடுத்து மூன்றாவது கேள்வி, நீங்க இன்னைக்கு அப்ளிகேஷன் கொடுத்தீங்க அப்படின்னா 24 மணி நேரத்துல உங்களுக்கு அக்கௌண்ட் ஓபன் ஆயிடும். எல்லாமே வெல்கம் கால்ல இருந்து மெசேஜ்ல இருந்து வெல்கம் லெட்டர்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு வந்துடும். அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் 24 மணி நேரம் ட்ரேடிங் ஆரம்பிக்கலாம் நீங்க. நன்றி. இன்னும் பேசலாம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் ரேணுகா. சொல்லுங்க ரேணுகா, உங்க கேள்வி என்னன்னு கேளுங்க. நான் இது வரைக்கும் ஷேர் மார்க்கெட்லயோ எதுலயுமே இன்வெஸ்ட் பண்ணது இல்ல, எந்த ஐடியாவும் இல்ல. சோ புதுசா ஜாயின் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு உங்களோட அட்வைஸ் என்ன, எப்படி, என்ன மாதிரி எதுவுமே எனக்கு தெரியல. அதுல ரேணுகா நீங்க என்ன பண்றீங்கன்னு தெரிஞ்சுக்கலாம். நான் ஹவுஸ் ஒய்ஃபா தான் இருக்கேன் சார். குட், ஃபைன். ஸ்டாக் மார்க்கெட் பண்ணல, கமாடிட்டி மார்க்கெட்டும் பண்ணல, டைரக்டா கமாடிட்டி கிரேட் வெஞ்சர்ஸ் ஆரம்பிக்க போறது நல்ல விஷயம் தான். ஏன்னா வந்து புதுசா கத்துக்கிறது டைரக்டா வந்து என்ன மேக்சிமம் கத்துக்க முடியுமோ அந்த இடத்துக்கு வந்திருக்கிறதுனால சொல்றேன். இதை கத்துக்கிறதுக்கு வந்து ஒரு 2-3 நாட்கள் நீங்க சென்னையில இருந்து கூப்பிடுறீங்க அப்படின்னா, நீங்க எந்த ஊர்ல இருந்து? சென்னை தானே. சென்னையில இருந்தா நேரடியா நீங்க வந்து கிரேட் வெஞ்சர்ஸோட தலைமை அலுவலகத்துக்கே வரலாம். அப்ளிகேஷன் ப்ராசஸிங் ஃப்ரீ தான். 3 நாட்கள் வந்து உங்களுக்கு பயிற்சி கொடுப்பாங்க. அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டாலே உங்களுக்கு மார்க்கெட்டை பத்தி ஃபுல்லா தெரியும். மாதத்துக்கு அந்த 8-10% எடுக்கிறதுக்கு என்ன வழி அப்படிங்கறது சொல்லி கொடுத்துருவோம். அதுல எங்க அளவுகளை நீங்க வந்து ட்ரேட் பண்றதுக்கு முதல் நாள் எங்க டீலர், எங்க ஸ்டாஃப் கூட உட்காந்துட்டு அவங்களே உங்களுக்காக உங்க பக்கத்துல வச்சு ட்ரேட் பண்ணி கூட காட்டுவாங்க எப்படி பண்ணணும்னு சொல்லிட்டு. சோ தட் ட்ரைனிங் ஈஸியா ப்ரொவைட் பண்றதுனால நீங்க ஆரம்பிச்சு பண்ணலாம். என்னன்னா எல்லாரும் இது வரைக்கும் கமாடிட்டியில பண்ற தவறுகள் நீங்க பண்ணக்கூடாது. என்ன தவறுகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னா, மாதம் அவங்களுக்கு என்ன பணம் வேணும் அப்படிங்கறத அவங்க நிர்ணயிக்கிறதே கிடையாது. மாதம் வந்து ஒரு 10% வேணும்னா 10% வந்தால் அதுக்கப்புறம் ட்ரேடிங் இன்னும் கேர்ஃபுல்லா பண்ணி கூடுதலாக வரத போனஸா சேர்த்துக்கலாம்னு பார்க்க மாட்டாங்க. 10% வந்தால் மறுபடியும் இன்னொரு 10% சம்பாதிக்க வாய்ப்பு இருக்கு அந்த மாதத்திலேயே சொல்லி ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம உங்களுக்கு என்ன வருமானம் தேவையோ அந்த வருமானத்துக்கு 10 மடங்கு பணத்தை போட்டுட்டு அந்த 10% லாபம் வந்ததோ அந்த மாதத்துக்கு ட்ரேடிங் குறைச்சிட்டு பண்றது நல்லது. இதை நீங்க கடைபிடிச்சாலே போதும். முக்கியமாக இன்ட்ராடே வச்சு பண்ணுங்க, ஸ்டாப் லாஸ் பண்ணுங்க, ஸ்டாப் லாஸ் யூஸ் பண்ணி பண்ணுங்க. ஸ்டாப் லாஸ் எப்படி யூஸ் பண்ண எல்லாமே நாங்க சொல்லி கொடுத்துருவோம். அது பெரிய விஷயமும் கிடையாது. நன்றி. மேலும் பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் இருக்காங்க. வணக்கம் ரவி. வணக்கம் மேடம். வணக்கம், சொல்லுங்க சார். இப்போ வந்து நம்ம கிளைண்ட்ல தான் சார் இருக்கிறேன் சார். இப்போ வந்து நீங்க ஆடியன் சாஃப்ட்வேர் கொடுக்குறீங்க, ஆடின அது வந்து நம்ம நெஸ்டா மாற்றி கொடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நாங்களாம் வந்து படிக்க தெரியாதவங்க, பையன் வந்து ஆரம்பிச்சு கொடுத்துட்டு இப்ப நான் தான் சார் பண்றேன். அதனால கொஞ்சம் நெஸ்ட் சாஃப்ட்வேர் கொடுப்பீங்களா அப்படின்னு நீங்க கொஞ்சம் பரிந்துரை செய்யணும் சார். நான் டிவியில கேட்டுக்கிறேன் சார். இல்ல என்ன கேக்குறேன், சாஃப்ட்வேர் சார் அவங்க சன்னு வந்து இப்போ புதுசா ஸ்டார்ட் பண்ண போறாரு, அதுக்காக அட்வைஸ் கேட்கறாரு சார். அதாவது எந்த சாஃப்ட்வேரா இருந்தாலும் உங்களுக்கு வெள்ள கரெக்டா லைவா அப்டேட் ஆகுதாங்கிறதுதான் முக்கியம். அதாவது ஓடிஐன் வந்து சிறந்த சாஃப்ட்வேர். அதுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட் 2வது. அது மட்டும் இல்லாமல் நிறைய நாட்டுக்கு நிறைய சாஃப்ட்வேர்ஸ் வடநாடுகள்ல இருக்கு. ஒவ்வொரு நிறுவனம் ஒவ்வொரு சாஃப்ட்வேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ரேட்டு லைவா இருக்கா, நீங்க ஆர்டர் போட்டா ட்ரேட் ஆகுதா, எக்ஸ்சேஞ்ச் ஆர்டர் நம்பர் ட்ரேட் நம்பர் வருதா, இதுதான் நீங்க பார்க்க வேண்டிய விஷயம். அதனால உங்களுக்கு எதுவாக இருந்தாலும் ஈஸியா தான் இருக்கும். இட் டிபெண்ட்ஸ், நீங்க தேர்ந்தெடுத்துக்கிற விஷயம் தான் அது எல்லாமே.
அதே மாதிரி கத்துக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா தாராளமா எல்லா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முக்கியமான நகரங்களிலும் சரி, சின்ன சின்ன ஊர்களிலும் சரி, எல்லா இடத்துலயுமே கிரேட் வெஞ்சர்ஸோட கிளைகள் இருக்கு. நீங்க தொடர்பு கொண்டு அந்த கிளைகள்ல போய் 3 நாள் பயிற்சி எடுத்து தாராளமா பண்ணலாம். நன்றி. தொடர்ந்து பேசலாம். அடுத்த நிகழ்ச்சியில் இருக்காங்க. வணக்கம் அய்யூப். சார் குட் மார்னிங் சார். குட் மார்னிங் சார். இப்போ உங்கள்கிட்ட நம்ம அக்கௌண்ட் ஓபன் பண்ணோம் அப்படின்னா நீங்க தர அளவுகள் வந்து எப்படி சார் எஸ்எம்எஸ் பண்ணுவீங்களா இல்ல நாங்களே போன் பண்ணி கேட்டுக்கணுமா? அது எப்படி சார் பண்ணுவீங்க கொஞ்சம் சொல்லுங்க டீட்டெயிலா. அந்த நிக்கல் சார் இருக்கும் நிக்கல் மட்டும் சொல்லுங்க. அளவுகள் வந்து நீங்க எஸ்எம்எஸ் பண்ணுவீங்களா இல்ல கால் பண்ணி சொல்லுவீங்க கேக்குறாரு. நெக்ஸ்ட் நிக்கல் பத்தி கேட்டாரு சார். அளவுகள் வந்து இப்போ அதாவது எங்க தொலைக்காட்சியில் உங்களுக்கு காட்டக்கூடிய அளவுகள் மார்க்கெட் ஓபன் பண்றதுக்கு முன்னாடியே கொடுக்கறாரு. நேற்று மார்க்கெட் நடந்த மூவ்மெண்ட் வச்சு கொடுக்கறது. அதை விட 10 மணிக்கு மார்க்கெட் ஓபன் ஆனதுக்கு அப்புறம் 10:15 10:20 ஒரு அளவுகள் கொடுப்போம். அந்த அளவுகள் இன்னைக்கு மார்க்கெட் ஓபனே முதல் 1/4 மணி நேரம் என்ன வியாபாரம் எப்படி நடந்துட்டு இருக்குன்றத வச்சு கொடுக்கறது. சோ இந்த அளவுகள் வந்து 10:15 மணிக்கு கொடுக்குற அளவுகளும் சரி, தொலைக்காட்சியில் கொடுக்குற அளவுகளும் கிட்டத்தட்ட 9 கமாடிட்டிஸ்க்கும் உங்களுக்கு கொடுக்கணும்னா மெசேஜ் SMS மூலமா கொடுத்தா பத்தாது. அது மட்டும் இல்லாமல் SMSல கொடுக்கறதுனால மற்ற நிறுவனங்களும் அதை தவறா பயன்படுத்துறதுனால அதை ஃபில்டர் பண்ணி நீங்க கிரேட் வெஞ்சர்ஸ்ல அக்கௌண்ட் தொடங்கினதும் பேக் ஆபீஸ்ல உங்களுக்கு ஒரு லிங்கே கொடுத்திருப்பாங்க. ட்ரேட் டீடைல்ஸ் கொடுத்திருப்பாங்க. அதுல போய் நீங்க கிளிக் பண்ணி ஃபுல்லா எல்லாத்தையுமே பார்க்கலாம். என்னென்ன அளவுகள் இன்னைக்கு என்னென்ன நடக்கும்னு சொல்லிட்டு 10, 16, 10, 17 உங்களுக்கு பேக் ஆபீஸ்லயே கொடுத்தோம். அதை பார்த்தாலே போதும். மற்றபடி நிக்கலோட அளவுகள் இன்னைக்கு எடுத்தோம்னா நிக்கல் ரொம்ப நாள் கழிச்சு 1000 ரூபாய்க்கு மேல ஏறி முடிவடைஞ்சிருக்கு. இன்னைக்கு நிக்கல் 1008 ரூபாய் 85 காசுக்கு மேல ஏறிச்சுன்னா பை பண்ணலாம். முதல் டார்கெட் 1016, இரண்டாவது டார்கெட் எதிர்பார்க்க வேண்டாம். அதாவது டவுன் சைட்ல 997 90 காசு கீழே போச்சுன்னா செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் 994 50 காசு. நன்றி சார். இப்போ வந்து செய்தித்தாள்ல வந்து ஒரு நியூஸ் வெளியாகுது. அதாவது க்ரூட் ஆயில் வந்து ஃபியூச்சர்ல வந்து டவுன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதை சார்ந்துதான் இப்போ வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகுதா இல்ல எப்படி சார்? இன்கேஸ் வந்து க்ரூட் ஆயில் வந்து அப்ல வந்துச்சுன்னா எப்படி சார் இருக்கும்? க்ரூட் ஆயில் வந்து டவுன் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு புரியல. ஃபியூச்சர் இப்போ நியூஸ் பேப்பர்ல வர நியூஸ் வந்து இப்போ வந்து ஃபியூச்சர் வந்து க்ரூட் ஆயில் வந்து டவுன் ஆக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. சோ நியூஸ்ல வந்திருக்கு. நெக்ஸ்ட் வீக் வந்து க்ரூட் ஆயில் வந்து அப்ல வந்ததுன்னா எப்படி சார் இருக்கும்? அதை கேக்குறேன் நான். க்ரூட் ஆயில் டவுன்ல இறங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு நியூஸ் கொடுத்துருக்காங்கன்னா அது எவ்வளவு நாளைக்குன்னு யாருமே கொடுக்க முடியாது. நானே சொல்றேன் இன்னைக்கு ஆயில் வந்து ஏற ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு. டெக்னிக்கலா இந்த ரேட்டுக்கு மேல போச்சுன்னா ஏற, இந்த ரேட்டு கீழே வந்துச்சுன்னா டவுன் ட்ரெண்ட் அப்படின்னு சொல்றேன். அப்படி வேணா அடுத்து பார்க்கலாமே தவிர இன்னைக்கு கொடுத்த இதே செய்தித்தாள் அடுத்த வாரம் வந்து இந்த நியூஸால ஆயில் இறங்கிடுச்சு, போன வாரம் நாங்க கொடுத்த நியூஸ் தப்பு, இந்த வாரம் மாறிடுச்சு, இல்ல போன வாரம் கொடுத்த நியூஸ் கரெக்டான நடுவில் 2 நாட்கள் மாறி இருக்குன்னு யாரும் சொல்ல போறது கிடையாது. சோ நியூஸ் வந்து நம்ம எடுத்துக்கிட்டா அன்னைக்கு அந்த நாள்ல அடுத்த நாள் 2 நாட்களுக்கு மேல ஒரு ஃபண்டமெண்டல் நியூஸ் வச்சு ட்ரேட் பண்ணவே கூடாது. அதிகபட்சம் ஒரு நாள், அதுக்கு மேலே வேண்டாம்னு சொல்லணும். மேலும் பேசலாம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் தமிழரசன். இன்னைக்கு க்ரூட் ஆயில் அண்ட் சில்வர் லெவல்ஸ் எப்படி இருக்கும்னு சொல்லுங்க சார். அந்த ட்ரெண்ட் எப்படி இருக்கும் நெக்ஸ்ட் 2 டேஸ்க்கு? ஓகே ரைட். சரி, ஆயிலோட லெவல்ஸ் இன்னைக்கு பார்த்தோம்னா 6239 ரூபாய்க்கு மேல இருந்துச்சுன்னா பை பண்ணுங்க. முதல் டார்கெட் 6270. இதே டவுன் சைட்ல 6189 கீழே செல்லிங் போகலாம். முதல் டார்கெட் 6171. அதுக்கு அடுத்து சில்வர் கேட்டிருந்தீங்க, ஆல்ரெடி சொல்லிட்டு இருந்தாலும் சொல்றேன் உங்களுக்காக. 42978க்கு மேல பை பண்ணலாம். முதல் டார்கெட் 43200. டவுன் சைட்ல 42488ங்கிறது 80 கீழே செல்லிங் போனீங்கன்னா முதல் டார்கெட் 42224 இருந்தாலும் 42350 வெளியாகிறது நல்லது. நன்றி. தொடர்ந்து பேசலாம் சார். அடுத்த நேர்ல இருக்காங்க. வணக்கம் லட்சுமி. ஹலோ சொல்லுங்க லட்சுமி, உங்க சந்தேகங்களை கேளுங்க. மேடம் ஹரிஹரன் சார்ட்ட பேசணும். பேசுங்க. குட் மார்னிங் சார். குட் மார்னிங், சொல்லுங்க சார். நேற்று சில்வர் மினி 2 லாக் பை பண்ணிருக்கேன் 43,228ல. ஹோல்ட் பண்ணலாமா எப்படி? சில்வர் மினி இறங்கி இருக்கு இல்லையா, கிட்டத்தட்ட வந்து 400 ரூபாய் இறங்கி இருக்கு. இன்னைக்கு சில்வர் மெகாவை வச்சு மினியை பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு சில்வர் மெகா கரண்ட் கான்ட்ராக்ட் 42,488க்கு கீழே மார்க்கெட் வந்து இறங்குச்சு அப்படின்னா நீங்க சில்வர் மினி ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியாகுங்க. இல்லைன்னா சில்வர் மினி கரண்ட் கான்ட்ராக்ட்ல அடுத்த கான்ட்ராக்ட்ல செல்லிங் போயிட்டு ஒரு 200 ரூபாய் திருப்பி பை பண்ணி 200 ரூபாய் லாபத்தை அடுத்த கான்ட்ராக்ட்ல தடுத்து நிப்பாட்டலாம். அவ்வளவு. இந்த 2 ஆப்ஷன் தான் உங்களுக்கு. நன்றி சார். நீங்க எங்க அரங்கத்துக்கு வந்துருது கமாடிட்டி ட்ரேடிங் இருக்கக்கூடிய பலவிதமான ஏற்றம் இறக்கங்கள் குறித்து நிறைய விஷயங்கள் பகிர்ந்து கேட்டீங்க. நேரில் கேட்டு ஒவ்வொரு கேள்விக்கும் ரொம்ப பொறுமையா பதிலளிச்சீங்க. நன்றி சார். நன்றி, வணக்கம்.
கிரேட் வெஞ்சர்ஸ் வழங்கும் லாபம் கமாடிட்டியில் ஜெயிக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கிரேட் வெஞ்சர்ஸ் நிறுவனத்தின் தலைவரான திரு ஹரிஹரன் அவர்கள். கமாடிட்டியில் ஜெயிப்பது எப்படி என்பது குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைந்திருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.